வணக்கம் சொந்தங்களே. நம்ம வீடு மாறுறப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. மாதிரி செடியையும் ஒவ்வொரு வீடாக மாற்றி மாற்றி கொண்டு போகணும். தரையில் இருக்க ஒவ்வொரு செடியையும் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியேவும் தனியாக ஒரு கவரில் மண் போட்டு உயிர் பிடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா கொண்டு போய் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு செடியும் நல்லா தழைஞ்சு வரணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம உயிர் மருந்து கொடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம புது கிளைமேட்டு புது வீடுங்கிறப்ப செடிக்கு பழக்கப்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வளப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா செடி போகிற வீட்டில் நல்லாவே வளரும், எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு செடியையும் நல்லா பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட வாடுற மாதிரி இருக்குது. 3 ரோஜா செடி கலர் தனித்தனி பூ வைக்கிறது, அதை 3ஐயுமே ஒன்றா சேர்த்து மண் போட்டு மண் கொஞ்சம் செம்மண்ணாகவும் கொஞ்சம் களிமண்ணாகவும் நல்லா தண்ணிப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே உயிர் பிடிச்சிரும். இதுவும் நம்ம கொண்டு போகிற இடத்துல அந்த மாதிரி எடுத்து தனியாக வைக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். செடியும் நல்லா வளரும். அடுத்ததாக வெற்றிலை, நல்ல வெத்தலைன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்லா வாடி போன மாதிரி இருக்குது வெயிலுக்கு. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் 1-2 இலையோட தண்டை நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரியும் கீழே வேர் இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வேர் இருக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா வெத்தலை நல்லா கொடி பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். களிமண் கலந்த மாதிரியும் கொஞ்சம் செம்மண் கலந்த மாதிரியும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வெத்தலை கொடி ஈஸியாகவே உயிர் பிடிச்சிரும், நல்லாவே கொடி போட்டு வளர ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் தண்ணி நிறைய தேவைப்படும். மித்த எல்லா செடிக்குமே நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போகிற வீட்டில் ஈஸியாகவே செடியை நல்லா வளர்க்கலாம். உங்களுக்கும் செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி.